ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்த தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 55 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 56வது பேப்பர். இது வந்து 2022 நடந்த ஒரு யூ எக்ஸாமுக்கான தான். இதில் 100 தமிழ் கேள்விகள் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தவறான நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தை சுட்டுக. தவறான நிறுத்தற்குறி எங்கே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, நேற்று மழை பெய்ததா, அது வந்து கேள்வி, ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க, அப்போ தவறு. நேற்று மழை பெய்ததா அப்படின்றது தவறு. மற்ற எல்லாமே கரெக்டு. தமிழின் இனிமைதான் என்னே, அந்தோ இயற்கை அழிகிறதே, புலி புலி, இது வந்து ஆச்சரியக்குறி தான். ஓகே, அடுத்ததா சரியான நிறுத்தற்குறி அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. சரியான நிறுத்தற்குறி கேட்குறாங்க. காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தல் தாழ்மை. முக்காற்புள்ளி கொடுத்துருக்காங்க. காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தல் தாழ்மை, இதுதான் சரியான நிறுத்தற்குறி இட்டிருக்கிறது. அடுத்ததா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சாப்பிடு எனும் வழக்கின் பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கு என்ன அப்படின்னா சாப்பிடு. சாப்பிடு அப்படின்றத வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து வழக்கு. அடுத்ததும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தான் கேட்குறாங்க. பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை கண்டறிக. அம்மா பசிக்குது, அதுதான் பேச்சு வழக்கில் அமைந்த தொடர். அம்மா பசிக்குது. அடுத்ததா பொருத்தமான காலம் அமைத்தல். பொருத்தமான காலம் என்ன அப்படின்னா, அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான், அது வந்து தவறு. மற்ற எல்லாமே சரி. இங்கே தவறான தொடர் தான் கேட்குறாங்க. அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அப்படின்றது தவறு. வருவான்றது எதிர்காலம், நேற்று அப்படின்றது இறந்த காலம், அப்போ வந்தான் அப்படின்றது தான் சரியானது. கண்மணி நாளை பாடம் படிப்பால், நாங்கள் நேற்று கடற்கரை சென்றோம், ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார். மற்ற மூணுமே சரியானது தான். அடுத்து பொருத்தமான காலம் தான் கேட்குறாங்க. நட அப்படின்ற சொல் இருக்கு, அதுக்கான இறந்த காலம் என்னன்னா நடந்தால். நட அப்படின்ற வேர் சொல்லோட சரியான காலம் நடந்தால், இறந்த காலத்துக்கு. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல், இது எவ்வகை வினா? ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நூலகர்கிட்ட கேட்கறது கொழல் வினா. அப்படின்னா கேட்கறது, வாங்கிக்கிறதுக்காக கேட்கறது. வினா மொத்தம் 6, விடை 8. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வகைனா ஐய வினா. அதாவது இதுவா அதுவா அப்படின்னு கேட்கறது வந்து ஐய வினா. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க என்ன அப்படின்னா, மாடுகள் தலையை ஆட்டின, மாடுகள் தமது தலையை ஆட்டின. ஏன்னா ஒருமைனா தனது, பன்மைனா தமது அப்படின்றது வரும். அப்போ மாடுகள் தமது தலையை ஆட்டின அப்படின்றதா சரியானது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க சொல்லியிருக்காங்க. விடை, கவலைக்கு விடை கொடு, கவலைக்கு விடை கொடு தான் சரியானது. மா ஓடியது, இந்த தொடரில் மா என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்னன்னா குதிரை. இந்த இடத்துல மரம் வண்டு நிலம் இது 3 ஓடாது. அப்போது இந்த இடத்துல மா அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்னன்னா குதிரை. அடுத்து இரு பொருள், திங்கள் அப்படின்ற சொல்லுக்கான இரு பொருள் என்னன்னா நிலவு மாதம். திங்கள்னா நிலவு மாதம். அடுத்து கலை சொற்கள் அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் சரியான இணை என்ன அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டு. இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு, மற்றதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. கிரியேட்டர்னா படைப்பாளர், ஸ்கல்ப்சர்னா சிற்பம், மேனுஸ்கிரிப்ட்ஸ்னா கையெழுத்துப்படி. அப்போ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் கல்வெட்டு தான் சரியானது. அடுத்து சரியான பொருள் அறிந்து பொறுத்துக. நீயே செய் அப்படின்றது என்னன்னா ஏவல் விடை. இதை செய்வாயா அப்படின்றதுக்கு நீயே செய்ன்னு சொல்றது ஏவல் விடை. செய்வேன்னா நேர்விடை, செய்ய மாட்டேன்னா எதிர்விடை. அப்போ நீயே செய்ன்னு சொல்றது என்னது ஏவல் விடை. அடுத்து வராமல் இருப்பேனா அப்படின்றது வந்து வினா எதிர் வினாதல் விடை. ஒரு கேள்வியே பதிலாகவும் அமையும். அப்போ வினா எதிர் வினாதல் விடை. கால் வலிக்கும் அப்படின்னா உருவது கூறல், அதாவது நடக்க போறது, உருவது கூறல். வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்றது வந்து சுட்டு விடை. ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி சொல்றது, அப்போ வலப்பக்கத்தில் உள்ளதுன்னு சொன்னா சுட்டு விடை. அடுத்தது பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சூரன் அப்படின்னா வீரன், சூரன் வீரன். பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், பொக்கிஷம் செல்வம். சாஸ்தி அப்படின்னா மிகுதி, சாஸ்தி மிகுதி. விஸ்தாரம்னா பெரும் பரப்பு. சூரன் வீரன், பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு.
அடுத்ததும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட, கழிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி, கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட. நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு, விடமுள்ள பாம்பு. விடுதி அப்படின்னா தங்கும் இடம், விடுதினா தங்கும் இடம். கானகம் காடு, கழித்திட மகிழ்ந்திட. நச்சரவம் விடமுள்ள பாம்பு, விடுதி தங்குமிடம், கானகம் காடு. அடுத்த பிழையை திருத்தி சரியாக எழுதுக. குழலி நடனம் ஆடியது, ஆடியது அப்படின்றது வந்து அக்ரணிக்கானது. அப்போ இங்கே உயர்திணைக்கு என்னன்னா ஆடினாள். குழலி நடனம் ஆடினாள் அப்படின்றது தான் சரியானது. அடுத்த பிழையை நீக்கி எழுது. இதை ஓரறிவு அப்படின்னு தான் குறிப்பிடணும். ஒரு அறிவு, ஒரு அறிவுக்கு, ஒரு அறிவின் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அறிவு அப்படின்றது வந்து உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தானே பயன்படுத்துவோம். அப்போது ஓரறிவு. உயிர் மெய்க்கு முன்னாடி தான் நம்ம ஒரு அப்படின்றத பயன்படுத்துவோம். அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. முத்துச்சுடர் போல என்னன்னா நிலா ஒளி, நிலா ஒளி முத்துச்சுடர் போல இருந்துச்சு. தூய நிறத்தில் இருந்தது என்னன்னா மாடங்கள் அனைத்துமே தூய நிறத்தில் காட்சி அளிச்சிச்சு. அடுத்து சித்தம் மகிழ்ந்திட என்னன்னா தென்றல், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். கத்தும் குயிலோசை காதில் கேட்டல், கத்தும் குயிலோசை காதில் கேட்டல். அடுத்து ஒருமை பன்மை பிழையை நீக்குக. பறவைகள் வந்து தங்கின, பறவைகள் அப்படின்றது பண்பை, அப்போ தங்கின அப்படின்றது வந்து பன்மை தான் பயன்படுத்துகிறோம். பறவைகள் வந்து தங்கின. அடுத்தது ஒருமை பன்மை பிழை. யானை கூட்டம் வந்தது, யானை கூட்டம் வந்தது அதான் சரியானது. அதாவது கூட்டம், கூட்டங்கள் அப்படின்னா வந்தன அப்படி சொல்லணும். கூட்டம், ஒரு கூட்டம் வந்தது அதான் சரியானது. அப்போ ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றார், இதான் சரியானது. சென்றது, சென்றார்கள், சென்றார் அப்படின்றது வராது. சென்றாள் அப்படின்றது தான் சரி. அடுத்தது பிறமொழி சொற்கள் அற்ற வாக்கியம். பிறமொழி சொல் இல்லாத வாக்கியம் என்னன்னா பெற்றோர் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள், பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள், அதான் சரியானது. அடுத்து கண்ணுரங்கு என்று சொல்லின் பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னா கண் குட்டல் உறங்கு. கண்ணுரங்கு அப்படின்ற சொல்ல பிரிச்செழுத கிடைக்கிறது என்னன்னா கண் குட்டல் உறங்கு. அடுத்ததும் பிரித்தெழுதுக. கண்டறி அப்படின்ற சொல்ல பிரிச்செழுத கிடைக்கிறது என்னன்னா கண்டு கூட்டல் அரி, கண்டறி, கண்டு கூட்டல் அரி. பிரித்தெழுதுக. அவ்வுருவம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம், அவ்வுருவம் அப்படின்னா ஆ கூட்டல் உருவம். அடுத்து தவறான இணை கெடு கோடு, அதான் சரியானது. அதாவது இந்த விடை சரியானது, ஆனால் தவறான இணை. சிலை சீலை, விடு வீடு, மலை மாலை, இது மூணுமே வந்து குறில் நெடிலில் கொடுத்துருக்காங்க. அப்போ அது மூணும் சரி. தவறான இணை என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா கெடு கோடு. இப்போ நான் கெடு கேடுன்னு வந்திருக்கணும், கோடு கொடுத்துருக்காங்க. அப்போது அதுதான் இதுக்கான சரியான விடை. அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியம். நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன், நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன். அடுத்தது வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது, இதுதான் சரியானது. 1, 3 தான் சரி. அடுத்து வலுவற்ற தொடர். கொடியில் உள்ள மலரை கொய்து வா, அது வலு இல்லாதது. ஏன்னா இலையை வந்து பறிக்கணும், மலரை கொய்யணும். அப்போ கொடியில் உள்ள மலரை கொய்து வா அப்படின்றது தான் சரியானது. அடுத்து பிறமொழி சொற்களற்ற தொடர். ஆதி அகில் விசும்பு கனல், இதுதான் சரியானது. ஆதி அகில் விசும்பு கனல். அடுத்து வேர் சொல்லை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. நடக்கிறான் அப்படின்ற ஒரு சொல்லுக்கான வேர் சொல் என்னன்னா நட, நடக்கிறான் அப்படின்ற சொல்லுக்கான வேர் சொல் நட. அடுத்ததா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். பின்வரும் நோற்றில் தவறான என்னன்னு கேட்குறாங்க. அலை அப்படின்னா கூப்பிடு அப்படின்ற பொருள் தான். அடுத்ததா அலைனா துளாவு, அலையிறது. அடுத்து கலைனா கல்வி. அப்போது இதுக்கு தவறான இணை கலைனா எடு அப்படின்றதான் தவறு. அடுத்து அகரவரிசைப்படுத்துக. இலி உழை கைக்கிளை யாழி விளரி. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து, அதுக்கப்புறம் தான் உயிர்மை வரணும். இலி உலை கைக்கிளி யாழி விளரி. அடுத்து சொல்லுதல். தவறான கூற்றினை கண்டறிக. எழுதுதல் கேட்டல், அதுதான் தவறான கூற்று. ஏன்னா பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் இது எல்லாமே வந்து சொல்றதுக்கான ஒரு சொல். எழுதுதல் கேட்டல் மட்டும் தவறு. அடுத்து வேர் சொல்லின் வினை முற்று. படி அப்படின்னா படித்தான், படி அப்படின்றது வேர் சொல், அதுக்கான வினை முற்று என்னன்னா படித்தான். அடுத்து அகரவரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. அன்பு ஆற்றல் எறும்பு ஏணி, அன்பு ஆற்றல் எறும்பு ஏணி. அடுத்து அகரவரிசை சொற்களை சீர் செய்க. திராவிடம் தூறு தெலுங்கு தையல், திராவிடம்
தூறு, தெலுங்கு, தையல். அடுத்த அகரவரிசை. ரீங்காரம், ரூபாய், ரொட்டி, ரௌத்ரம். ரீங்காரம், ரூபாய், ரொட்டி, ரௌத்ரம். அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. பழந்தமிழர் வள்ளல் எழுவர் கொடைமாட்சியை புலப்படுத்துகிறது, கொடையின் சிறப்பால் போற்றப்படுவது. இது மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடைமாட்சியை புலப்படுத்துகிறது. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார். இதுக்கேற்ற வினா, எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார்? எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார்? அடுத்தது விடைக்கேற்ற வினா, நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. இதுக்கான வினா என்னன்னா, நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? அடுத்து விடைக்கேற்ற வினா, நல்ல சொற்களை பேச வேண்டும். அதுக்கான வினா, என்ன சொற்களை பேச வேண்டும்? என்ன சொற்களை பேச வேண்டும்? அடுத்து சரியான கலை சொல்லை கண்டறிக. கான்சனன்ட் அப்படின்றது மெய்யெழுத்து தான் சரியானது. கான்சனன்ட் மெய்யெழுத்து. கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல், பயோடெக்னாலஜினா உயர் தொழில்நுட்பம். அடுத்து சரியான கலைச்சொல். ரேஷனல் அப்படின்னா என்னன்னா பகுத்தறிவு. ரேஷனல் அப்படின்னா பகுத்தறிவு. அடுத்து விடை வகைகள். எனக்கு கற்றுத்தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் கற்றுத்தருவார்கள் அப்படின்னு சொல்றது வினா எதிர் வினாதல் விடை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். யூனிஃபார்ம் அப்படின்னா சீருடை. யூனிஃபார்ம் சீருடை. இதில் தவறான இணை என்ன அப்படின்னா, நாஷ்டானா பலகாரம் தான் தவறானது. நாஷ்டா அப்படின்னா சிற்றுண்டி அப்படின்றது வரும், இங்கே தவறு. ஹோட்டல்னா உணவகம், மார்னிங்னா காலை, டின்னர்னா இரவு உணவு. அடுத்து புதுகை அப்படின்ற சொல்லுக்கான மருவு என்னன்னா, அந்த புதுகை அப்படின்றது எந்த சொல்லுக்கான மருவு அப்படின்னா புதுக்கோட்டை. புதுவைனா புதுச்சேரி, புதுக்கை அப்படின்னா புதுக்கோட்டை. மருவு பெயர் அல்லாத ஊர் பெயர் இதில் எதுக்கு இல்லை அப்படின்னா, கோயம்புத்தூர் கோவை, நாகப்பட்டினம் நாகை, உதகமண்டலம்னா உதகை. அப்போ வேலூர் தான் இதில் மருவு இல்லாதது. அடுத்த தவறான ஊர் பெயருங்கான மருவு. நாகப்பட்டினம் நாகை, மயிலாப்பூர் மயிலை, சைதாப்பேட்டை சைதை. கும்பகோணம்னா குடந்தை அப்படின்னு வரணும், கும்பை கொடுத்துருக்காங்க, தவறு. கும்பகோணம் குடந்தை. கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான நிறுத்தற்குறியுடைய வாக்கியம் என்னன்னா, முக்கணி, அதாவது அரைப்புள்ளிட்டு அதை விரித்து சொல்லணும். மா, பழா, வாழை. அதான் சரியான நிறுத்தற்குறி. அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பின் வருவன ஒன்று பேச்சு வழக்கில் அமைந்த சொல் செஞ்சான் அப்படின்றது தான். செய்தான் அப்படின்றது தமிழ் சொல். செஞ்சான் அப்படின்றது பேச்சு வழக்கு. படித்தான், உண்டான், வந்தான் அப்படி எல்லாமே எழுத்து வழக்கு. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க சொல்லியிருக்காங்க. யானை அப்படின்றதுக்கு சரியான இணைப்பு சொல் கன்று. யானை, கன்று. அத்தி பூத்தார் போல அப்படின்ற உவமை என்ன பொருளை சொல்லுது அப்படின்னா, அரிதாக, எப்பயாவது. அப்போ அத்தி பூத்தார் போலனா அரிதாக. சொற்களை இணைத்து புதிய சொல். சோறு அப்படின்னா உண்டான். சோறு, உண்டான். அதான் புதிய சொல். பொருத்தமான காலம் அமைத்தல். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்ற தொடர் குறிக்கும் காலம் என்னன்னா இறந்த காலம். நேற்று அப்படின்றது இறந்த காலம் தானே, அப்போ இறந்த காலம். அடுத்து வினாவின் வகை. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்ற அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்றதுக்கு பேரு ஏவல் வினா. ஏவல் வினா. அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்ப சொல்லியிருக்காங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இது எல்லாமே புக் பேக்ல இருக்கு. இப்போ 2022 கேட்ட எல்லா தமிழ் கொஸ்டின் பேப்பருமே இப்போ புதுசாக குரூப் 4ல் கொடுத்துருக்கிற நியூ சிலபஸ்க்கு அடிப்படையில் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த 2022, 23 இருக்கிற தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலே அந்த பேட்டர்ன் தான் இப்போ புதுசாக கொடுத்துருக்கிற சிலபஸோட பேட்டர்ன். அதே மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே இப்படி தான் கேட்பாங்க அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிடலாம். அடுத்ததா சரியான இணைப்பு சொல் தேர்ந்தெடு. நவல்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. அப்போ நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தருகிறது. அதுபோல நல்ல நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. அதான் சரியான இணைப்பு சொல். அது போல. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இமெயில்னா மின் அஞ்சல். இ மேகசின்னா மின் இதழ்கள். இ லைப்ரரினா மின் நூலகம். அப்போ அது மூன்றுமே தவறு. சரியானது என்னன்னா இ புக் அப்படின்னா மின் நூல் மட்டும்தான் சரியானது. அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். இருபொருள் தருக. ஆறு என் நதி. ஆறு என் நதி. குரில் நெடில் மாற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியானதே தெரிய. மடு, மாடு. மடுன்னு என்ன? நீர்நிலை. மாடுனா எருது. அடுத்து கீழ்கண்ட தொடர்களை கவனி. கூற்றியே
இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் தமிழர்கள். அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரியானது. கூற்று காரணம் இரண்டுமே சரியானது. கலைச்சொல் பயோடெக்னாலஜி அப்படின்னா உயிரி தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். கலைச்சொல் காட்டசி அப்படின்னா நற்பண்பு. காட்டசி நற்பண்பு. அடுத்து பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன் அப்படின்னா இன்சொல். தகுந்த சொல் சேர்க்க சொல்லியிருக்காங்க. பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். அடுத்து பொருத்தமான சொற்களை கண்டு பின்வரும் தொடர்களை நிரப்புக. கள்வர்கள் கூட்டம் சென்றனர். கள்வர்கள் படை. அடுத்து மாந்தர் மாந்தோப்பு குயில் கூவின. மாந்தோப்பு குயில் கூவின. அடுத்து காலாட்படை விரைந்து சென்றது. மல்லிகை தோட்டம் மலர் மனம் வீசியது. மல்லிகை தோட்டம் மலர்ந்து மனம் வீசியது. அதான் சரியானது. கள்வர்கள் கூட்டம் சென்றனர். மாந்தோப்பு குயில்கள் கூவின. காலாட்படை விரைந்து சென்றது. மல்லிகை தோட்டம் மலர்ந்து மனம் வீசியது. கீழ்கண்டவற்றுள் எச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலர் குறிப்பிட்டார் அப்படின்னா உரிச்சொற்கள். உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன. காலக்கணிதம் பாடலில் இடம்பெற்றுள்ள சரியான வரி. பொன்னினும் விலைமிகு பொருளன் செல்வம். பொன்னினும் விலைமிகு பொருளன் செல்வம். சரியான தொடர். கரிசல் இலக்கியம் என்பது காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும். கரிசல் இலக்கியம் காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும். அதான் கரிசல் இலக்கியம். அடுத்து பொறுத்துக. நெடி நாற்றம். நெடினா நாற்றம். மழலை அப்படின்னா குழந்தை. மழலைனா குழந்தை. வனப்பு அழகு. பூரிப்புனா மகிழ்ச்சி. அடுத்து பொருள். சொல் பொருள் பொறுத்து சொல்லியிருக்காங்க. உரு அப்படின்னா அழகு. போல பிளக்க. வங்கம் அப்படின்னா கப்பல். எள்ளுனா பகல். அல்லுனா இரவு, எள்ளுனா பகல். உரு அழகு, போல பிளக்க, வங்கம் கப்பல், எள் பகல். அடுத்து பத்தி. அதற்கான கேள்வி. நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என்று சிந்தித்து பாருங்கள். கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகின்றது? மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம். கோபம், பயம் போன்ற ஒன்று இரண்டைத்தான் மிருகங்களால் காட்ட முடியும். மற்றபடி மனிதன் போல நவரசங்களையும் காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான். மூளை உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுவதுதான் உணர்ச்சிகள் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கான கேள்வி என்னன்னா, முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருடையதுன்னா மனிதனுக்கு உரியது. மிருகங்களால் எதை காட்ட முடியும்? கோபமும் பயத்தை மட்டும்தான் காட்ட முடியும். யாரை போல நவரசங்களை காட்ட முடியாது? மனிதனை போல நவரசங்களை காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளை. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளை. எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள் அப்படின்னா மூளையும் உடலும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள். பேதையார் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா அறிவுடையார். பேதையார் அப்படின்னா அறிவில்லாதவர்கள். அப்போ அதுக்கான எதிர்ச்சொல் அறிவுடையார். அந்நியர் அப்படின்னா அதுக்கான எதிர்ச்சொல் உறவினர். அந்நியர்னா பகைவர். அதுக்கான எதிர்ச்சொல் உறவினர். அடுத்து முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயர். அதாவது தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், மாதாடு வங்கி. இதெல்லாமே முப்பால்னா திருக்குறள். அப்போ திருவள்ளுவருக்கான பெயர்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருக்கான ஒரு பெயர். அடுத்து 8 தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூல் என்னன்னா முல்லைப்பாட்டு. அப்படின்னா அது 10 பாட்டு. அகநானூறு, புறநானூறு, நற்றிணை எல்லாமே 8 தொகை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்குறாங்க. மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக மிஷின்களை கண்டுபிடித்தனர். மிஷின் அப்படின்னா இயந்திரம். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று. டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ் சொல் கலைச்சொல். டெர்மினாலஜி அப்படின்றது கலைச்சொல். இலை, இலை, இழை. ஒளி வேறுபாடு. இலை அப்படின்னா தாவர உறுப்பு. இலைனா மெலிதல். இழை அப்படின்னா நூலிலை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரசன் அப்படின்னா கோ தலைவன். அரசன் கோ தலைவன். வென்றார் என்பதன் வேர்ச்சொல் வெல். வென்றார்னா வெல். வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை காண்க அப்படின்னா பாடு அப்படின்ற வேர்ச்சொல். அதுக்கான வினையாளனின் பெயர் பாடியவன். பாடியவன். அடுத்து வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாற்று. பாடு அப்படின்னா பாடி. பாடுனா வேர்ச்சொல். இதுக்கான வினையெச்சம் பாடி. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. வீரத்தை சொல்லும் தமிழ் மக்களின் புலியாட்டமாகவும் கலையாக திகழ்வது. இது ஒழுங்குபடுத்தணும். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம் ஆகும். அடுத்து ஒழுங்குபடுத்துறது தான். நாட்டில் தென்றல் அசைந்து வரும் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் மலைவளம் அப்படி கொடுத்துருக்காங்க. அது ஒழுங்குபடுத்துறது என்னன்னா தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அதான் சரியானது. அடுத்து விடைக்கேற்ற வினா. திருக்குறள் 3 பிரிவுகளை உடையது. இதுக்கு வினா என்னன்னா திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது? திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது?
நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும்னு சொன்னா உருவது கூறல், அதாவது வரப்போறது. கால் வலிக்கிறதுன்னு சொன்னா உற்றது உரைத்தல். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அப்போ சிறுவன் பாடம் படித்தான், சிறுவன் பாடம் படித்தான் தன்வினை. செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல். பானை குயவனால் வணையப்பட்டது, இது செயற்பாட்டு வினை வாக்கியம். பானை குயவனால் வணையப்பட்டது செயற்பாட்டு வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியம். அப்பா சொன்னார், அது வந்து எவ்வகை வாக்கியம் அப்படின்னா செய்வினை வாக்கியம். அப்பா சொன்னார் செய்வினை வாக்கியம். கடலில் கரைத்த பெருங்காயம் அப்படின்றதுக்கான உவமை என்னன்னா பயனின்மை, அதான் அதுக்கான பொருள். கடலில் கரைத்த பெருங்காயம், அந்த உவமைக்கான பொருள் பயனின்மை. டெம்பஸ்ட் அப்படின்றது வந்து பெருங்காற்று. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. இப்போ இந்த 2022 நடந்த ஒரு தேர்வுக்கான 100 தமிழ் கேள்விகள் பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். தேங்க்யூ.